புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் வாழ்வில் இன்னும் விடிவு ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் உதாரணங்கள் ஏராளம். இந்த நிலைமையை உறுதிப்படுத்துவதாக முன்னாள் போராளி ஜஸ்டின் பிரபாகரனின் வாழ்க்கையும் அமைந்துள்ளது. முல்லைத்தீவு மூங்கிலாறு பகுதியில் வசித்து வருகின்றார் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளி ஜஸ்டின் பிரபாகரன். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து ராணுவத்தினரிடம் சரணடைந்து இந்த முன்னாள் போராளி புனர்வாழ்வு பயிற்சிகளை நிறைவில் குடும்பத்தாருடன் இணைக்கப்பட்டார். யுத்தத்தின் வடுக்கள் கண்களில் தென்பட நம்பிக்கையே வாழ்வு என நகர்ந்து கொண்டிருக்கும் இவருக்கு உதவுவார் யாரும் இல்லை. இரு பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காக உழன்று கொண்டிருக்கும் இவருக்கு மனைவியை ஊன்றுகோலாக திகழ்கின்றார். சுய தொழிலின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தால் இவர்களின் வறுமையை போக்க முடியவில்லை. படிக்கிற கூட எங்களுக்கு வசதி இல்லை. பசி பட்டினிகளோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிறகு எனக்கு உதவின்றது சரியான முறையில் ஒரு உதவியும் கிடைச்சிக்கல. நிறைய உதவிகள் தேவை. இந்த அரசாங்கமோ அல்லது சரி அரசியல்வாதிகளோ அல்ல யாரும் இது வரைக்கும் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அரசியல்வாதிகள் ஏதோ கதைக்கிறாங்க, தொலைபேசியில சில வேலை கதைப்பாங்க, தங்களோட காரியம் நிறைவேறக்காக எஸ்ஓபி சூடாக போய் கூட இந்த நிலைமைகளை எழுத்து மூலம் தெரிவிச்சு கடிதங்கள்லாம் கொடுத்து கூட உதவி கேட்டேன். நான் உதவி செய்யலான்னு சொல்லி அவைகள் பதிவுகளை மேற்கொண்டு கூட இன்னும் எந்த உதவியும் எனக்கு கிடைச்சிக்க. முன்னாள் போராளிகளை தேர்தல் காலங்களில் பகடைக்காயாக்கி சுகபோகம் அனுபவிக்கும் அரசியல்வாதிகள் இவர்களின் வாழ்க்கை நிலையை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காமை கவலைக்குரியது. இதுடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் இன்று 4வது நாள்.